ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் யார் யார் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ஏன் இந்த பாப்பா இருந்துட்டு நெத்தியில் போட்டெல்லாம் வைக்குது அப்படின்னு. அது சும்மா தான் வச்சேன், சரிங்களா. என்னோட பேர் வந்து ஷெமீனா. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்ன கூப்பிடுவாங்கன்னா சகானா, அப்படி தான் கூப்பிடும். ஷெமீனா உள்ள பேர் வந்து நானே மாற்றி வச்சது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு யூடியூப் தொடங்கினேன். அதை வந்து என் சொந்தக்காரெல்லாம், அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பேசி பேசி அதை மூட வச்சாங்க. அதுக்கப்புறம் சரி யூடியூப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தேன், அதில் ஒரு 400க்கு மேலே சப்ஸ்கிரைபு வந்துச்சு ஒரு 1.5 மாதத்தில். அப்புறம் நான் நினச்சேன், எனக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்குது, நம்ம வந்து ரொம்ப டான்ஸு இதெல்லாம் இல்லாட்டி நம்ம குக்கிங் ப்ளோ எங்கேயாவது போகிறது வாரது இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் மறுபடியும் நான் இந்த ஷெமீனான்னு உள்ள யூடியூப் சேனல் தொடங்கிட்டேன், சரிங்களா. தொடங்கி இப்போது ஒரு மாதம், ஒரு வாரம் 1.5 வாரம் ஆயிடுச்சு. அதில் சகானான்னு இருக்கிற இதில் வந்து 1.5 மாதத்துல வந்து 400 சப்ஸ்கிரைபுக்கு மேலே வந்துச்சு. எங்கே இந்த புள்ள மேலே மேலே வளருமோ அப்படின்னு பார்த்து தான் என்னான்னு தெரியல, அதை வந்து பூட்ட வச்சுட்டாங்க எங்கள் சொந்தக்காரு. யூடியூப்லாம் வரக்கூடாது அப்படின்னு. நான் என்ன பொய்யெல்லாம் பேசுகிறது இல்லை. நான் வந்து என்ன பேசுகிறேன்னு பார்த்தா, எனக்கு நடந்த உண்மையான உள்ள ஒரு கொடுமையை பற்றி தான் நான் பேசுகிறேன், சரிங்களா. எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு 17 வயசு வரை எங்கள் வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து சூழ்நிலை வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. எனக்கு வந்து 4 அக்கா இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கடைசியில் நான் 5ஆவது புள்ள. எனக்கு கட்டி கொடுக்கலான்னு ஒரு முடிவே இல்லை, வயசத்துலன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து டார்ச்சர், ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு போயிடுச்சு திருப்பூர்ந்து. அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதும் தான் எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அத்தா காமிச்சா நல்ல மாப்பிள்ளை தான் ஆகும்னு நானும் நினச்சேன். நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது இந்த வயசில். ஏதோ சேரீ கட்டிக்கலாம், நகை போட்டுக்கலாம், மாப்பிள்ளை கூட அங்கே இங்கேன்னு போய்க்கலாம், வண்டியில் சுற்றிக்கலாம், அப்படி தான் ஒரு மெயின்ட் இருந்துச்சு, சரிங்களா. நாங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலலாம் இறங்கி போக மாட்டோம். எங்கள் வீட்டில் யாருமே வேலைக்கும் போக மாட்டோம். எங்கள் அண்ணன் மாதிரி எங்கள் அத்தா இந்த மாதிரி தான் வேலைக்கு போவாங்க, நாங்களெல்லாம் போக மாட்டோம். அப்படியே இருந்து என்னை வந்து திருப்பூர் கட்டி கொடுத்துச்சு. 2007 ஜனவரியில் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி கட்டிட்டு வந்தால் மாப்பிள்ளை வந்து பார்த்தேன். ஒரு 5 மாதம் இவங்க கூட இருந்திருப்பேன். 5 மாதத்துக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியுமா, அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. நைட்டு வேலை, கம்பெனி வேலை, நைட்டு வேலை, பகல் வேலை அப்படின்னு போவாங்க. பைசா கொண்டு வந்து அம்மா கையில் கொடுப்பாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் மேலே பாசமெல்லாம் இல்லை. ஒன்று ஒன்றா சொல்லணும் அவங்கள்ட்ட. என்ன சொல்லணும், இது பிள்ளைய வெளியில் கூட்டிகிட்டு போ, எதாவது வாங்கி கொடு, இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு அவங்களுக்கா மைண்டில் தோணி எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்க சொந்தக்காரெல்லாம் சொன்னால் தான் எனக்கு வாங்கி தருது. அப்புறம் எனக்கும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஞானம் அதெல்லாம் பார்த்ததும் பிடிச்சதும் இல்லை. பெரியவங்க சொன்னால் தான் வாங்கி தரணும் போல் அப்படின்ட்டு ஞானம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குழந்த 5 மாதமாக இருக்கும்போது என்னை ஊருக்கு அமுச்சு விட்டாங்க, கேரளாவுக்கு. நான் கேரளாவில் அம்மா வீட்டில் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோனே பண்ண மாட்டார். எப்போலாவது ஒரு ஃபோன் போட்டுட்டு, என்ன பண்ணுற, நான் இதுதான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரி வைக்கிறேன்னு சொல்லி வச்சிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போனையா, செக் பண்ணினியா, இல்லை மாத்திரை மருந்து கொடுத்தாங்களா, சாப்பிட்டியா, எதுவுமே கேட்குறதில்ல. அப்போ நான் அந்த ஒரு குழந்தையோட கூடி எங்கள் அத்தா கிட்ட சொன்னேன், இனி நான் இந்த மாப்பிள்ளை கூட வாழ மாட்டேன். எது சொன்னாலும் அவங்க அம்மா சொல்லணும், சொந்தக்காரர் சொன்னால் தான் கேட்குது. இவங்களா பொண்டாட்டின்னு என்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை. அதனால் நான் இந்த மாப்பிள்ளை கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றாச்சு. குழந்தைய பெற்றது எங்கள் ஊரில் மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துச்சு. அப்புறம் அந்த குழந்தைய பார்க்க அப்போ என்னன்னு பார்த்தா, குழந்தைய பெற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது புருஷமாரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவன் எங்கேன்னு பார்த்தா
இவன் எங்கே தெரியுமா, அங்கே வந்து கிரவுண்டில் விளையாட போயிருக்கிறான், கிரிக்கெட்டு பால் எடுத்து விளையாட போயிருக்கிறான். ஆனால் இவனுக்கு என்ன மெயின் தெரியுமா, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பான், எந்திரிச்சு தொழுகவெல்லாம் போக மாட்டான், கிரிக்கெட்டு விளையாட போவான். காலையில் கிரிக்கெட்டு விளையாட போவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8:30க்கு வருவான், குளிக்குவான், மறுபடியும் கம்பெனிக்கு வேலைக்கு போவான். அப்புறம் நைட்டு வேலைன்னா அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோனில் சொல்லும் நைட்டு வேலை இருக்குதுன்னு, என்கிட்ட சொல்லாது. நானும் அவங்க அம்மா சொன்னால் தான் எனக்கு தெரியும் நைட்டு வேலையா பகல் வேலையா என்ன வேலைன்னு. அந்த வேலைங்களெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஊர்லையெல்லாம் 5 மணியோட கூடி 5 5:30யோட கூடி வேலை முடிச்சுட்டு வீட்டில் உள்ள ஆம்பளைங்களெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்குது. அப்புறம் நான் நீ இந்த மாப்பிள்ளை கூட வந்து வாழ மாட்டேன்னு எங்கள் வீட்டில் நான் தகவல் சொன்னேன். அதுக்கப்புறம் குழந்த பிறந்துச்சு. குழந்த பொம்பளை பிள்ளைன்னு சொன்னது எங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ஐயையோ இதெல்லாம் ஆகாது, நீ அந்த மாப்பிள்ளை கூட தான் வாழணும்னு மறுபடியும் மறுபடியும் எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, எனக்கு போட்ட நகை இருந்துச்சு, ஒரு 16 பவன் போட்டாங்க. அந்த 16 பவனும் வேணாம், ஒரு வீடு இருக்குது அது வாங்கலாம். அவங்க வீடு தான், அவங்க அது பணயத்துக்கு விட்டு இருந்துச்சு, போகியத்துக்கு வச்சுருந்தாங்க. அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆம்பளை பையன், அதில் இந்த பையன்தான் குடும்பத்தை பார்த்துக்கிறது, இவனோட நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நகையை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கி எங்கள் அப்பா என்ன பண்ணணும், நான் வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னா, உனக்கு பிள்ளைய வச்சுட்டு தனியாக வாடகைக்கு இருக்க முடியாது, எப்படி நீ பொம்பளை பிள்ளைய பார்த்துப்பேன், உனக்கு பார்க்க தெரியாது, உடனே ஒரு ஆள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லை என்ன நான் பார்த்துப்பேன், பிள்ளையோட கூடி வேண்டாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே கேட்கல. மறுபடியும் எங்கள் அத்தா வந்து இவங்களுக்கு நகையெல்லாம் இவங்க தான் எல்லாம் விற்றுட்டாங்க. எங்கள் அத்தா கிட்ட கேட்டாங்க, எங்கள் அத்தாவும் சரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நகையெல்லாம் விற்றுட்டாங்க. விற்று இவங்களோட தேவைக்கெல்லாம் பூர்த்தி ஆக்கிட்டு என்னை பெற்று 5வது மாதம் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரு என் பிள்ளைக்கோ எனக்கோ ஒரு தீனி ஆகட்டும், ஒரு துணி ஆகட்டும், எதுவுமே வாங்கி தர மாட்டார். எது கேட்டாலும் காசு இல்லைன்னு தான் சொல்லும். இருக்கிற காசெல்லாம் அவங்க அம்மா பிடுங்கிடுவா. அப்புறம் காசு இல்லாமல் தான் பஸ்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்து தாட்டி விடுவோம், எனக்கு காசே தராது. அப்புறம் என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்தா கொடுமைனா கொடுமை, அந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்கலை. எனக்கு அந்த மாதிரி கொடுமை இந்த வீட்டில் நடந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன். நகையெல்லாம் விற்று இந்த வீட்டை வாங்கி இந்த வீடு உனக்கு தரேன் எல்லா சொந்தக்காரரும் சொல்கிறாங்க, இது அம்மானுக்கு தான் இந்த வீடு, அம்மானுக்கு தான் வீடு அப்படின்னு. கொஞ்ச நாள் போக என்னாச்சு, அவங்களுக்கு வந்து அவங்க புள்ள ஒன்று இருக்குது, அந்த புள்ள இந்த வீட்டுக்கு போனோம். அதுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து வெளியில் வந்து முடுக்கி விட்டாங்க. சரிங்களா, முடுக்கி விட்டா நான் எங்கே போகிறது, நாங்கள் வந்து போகியத்துக்கு போனோம், ஒரு வீடு போகியத்துக்கு எடுத்து அங்கே போனோம். அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு இப்படியே வாடகை இல்லாமல் இப்படியே இருக்கும்போது, இப்படியே அந்த அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்புறம் 2வது குழந்த பிறக்கிறதுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு. பிறந்து அதுக்கு ஒரு 40 முடிஞ்சு 3 மாதத்துல திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு, திருப்பூர் வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை வரவங்களோ போகிறவங்களோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பிடிப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போகியத்துக்கு வீடு மாற்றி போயிட்டோம். அப்புறம் என்னோடய நகையெல்லாம் பிடுங்கிட்டு எனக்கு வந்து காசு பணம் எதுவுமே தரல. அப்படியே என்னை முடுக்கி விட்டா இவங்க பையன் வந்து என்ன பண்ணுச்சு, வாடகை கட்டுறதில்ல, வீட்டு வாடகை கொடுக்கறதில்ல, சாப்பாட்டுக்கு தரதில்லை அப்படின்னு வந்து சொன்னால், அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் வேறு வீடு எடுத்து போயாச்சு, நீ உங்களோட பிரச்சனையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு வராதீங்க அப்படின்னு. அப்போ நான் இருந்துட்டு என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க பையனை பிடிச்சி கண்டித்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எதுக்கு இவங்களும் கண்டித்து வைக்கணும், வயசு இத்தச்சோட ஆயிடுச்சலாம். அப்போ அந்தச்சோட பையனுக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்குது, நம்ம பொண்டாட்டி நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியாதா? இருந்தாலும் இவங்க பெரியவங்கள்ட்ட உங்கள் பையன் இப்படியெல்லாம் செய்கிறான், வேலைக்கு போகிறான், வீட்டை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. சரி, எனக்கு போட்ட நகையில் தானே இந்த வீடு வாங்கிச்சு, இந்த வீடு கொடுங்கன்னு சொன்னால் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அத்தா இருந்துச்சு, எங்கள் அத்தாவோட வீட்டுக்கு போய் நான் இருந்தேன். அங்கே ஒரு 2 கொல்லம் 3 கொல்லம் இருந்துட்டு மறுபடியும் நல்லா பார்க்குறேன்னு சொல்லி மறுபடியும் மதிசந்து இங்கே பேச்சுவார்த்தை பெரியவங்களுக்கு தமிழ் பேச்சுவார்த்தை வச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுச்சு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன்டா ஒரு கல்யாணம் முடித்தேன்,
ஏன்டா 2 குழந்தைய பெத்தேன்னு சொல்லி வாழ்க்கையே என்னோடது போயிடுச்சு சொல்லப்போனேன். ஏன்னா நம்ம ஒன்றொன்னா நினைக்க அவ்வளோ வருத்தம், வேதனை. எ வயசு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்று எச்சாயிட்டே இருக்குது, ஓர வயசு கூடிட்டு இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அந்த வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்காது. அது போனது போயிடுச்சு தான். நல்ல ஒரு மாப்பிள்ளையும் எனக்கு வந்து கிடைக்கல. ஒரு மனசு வந்து எனக்கு எங்கள் அத்தா மவுத்தா போயிடுச்சு, இறந்துட்டாரு. ஆனால் வந்து இவங்க வந்து அதுலேருந்து என்ன பண்ணும், என்னை வந்து வீடு வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டில் இருத்தி மட்டும் வீட்டுக்கே வராது, எங்கேயாவது போயிடும். எங்கேயாவதுன்னா என்னை விட்டு மட்டும் பெங்களூரு, ஈ அந்த கரூர், இந்த மாதிரி ஓர இடத்துக்கு போயிடும். அப்போ நான் பிள்ளைங்கள வச்சு அவ்வளோ பயப்படுவேன் திருப்பூருக்குள்ளே இருக்கும்போது. என்னடா இவங்க விட்டு போட்டு போல ஒவ்வொரு நைட்டெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா நம்ம 2 குழந்தைங்க இருக்குது. திருப்பூரில் வந்து எத்தனை ஊரில் உள்ள பசங்க பிள்ளைங்களெல்லாம் வந்து தங்குற ஊர். நம்ம அதில் வாடகைக்கு இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு நினச்சி நான் அழுதுட்டு மறுபடியும் எங்கள் அத்தாவோட வீட்டுக்கு போவேன். நீ தானே பார்த்து கட்டி வச்ச அப்படின்னா, அப்போ எங்கள் அத்தா என்ன சொல்லும், நீ குழந்தைங்கள அவங்ககிட்ட கொடுத்து மட்டும் நீ வந்துடு அப்படின்னு. எப்படி குழந்தைங்கள கொடுத்து மட்டும் வாருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி பார்த்தா எங்கள் மாமியாவும் ஏற்றுக்கவே. சரி என்ன பண்ணுறது, அவன் திருந்துவான். அவன் திருந்துடுதே இல்லை. அப்புறம் பார்த்தா சரி இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து நாங்கள் வரோம், கேரளாந்து வரோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வீட்டை பூட்டி வைக்கிறது. அப்புறம் கேரளா போனால் எங்கள் அப்பா என்ன சொல்லும், எதுக்கு அவனோட பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வர, நீ மட்டும் வந்தால் வான்னு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த பிள்ளைங்கள வச்சுட்டு, சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு, ஏன்னா வீட்டு வாடகைக்காரன் வந்து வாடகை கேட்பான், வாடகை கொடுக்க மாட்டான். பிள்ளைங்களுக்கு பால் பிஸ்கெட்டெல்லாம் வாங்கின பக்கம் கடையில் ஒரு வாரத்துக்கு சொல்லி தான் வாங்குறது, அடுத்த வாரம் தரேன்னு. அதையும் கொடுக்க மாட்டான். அப்புறம் என்ன பொழப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் நொந்து போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் இந்த மாதிரி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் இந்த கடத்திண்ணை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் 2 குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கும் போக முடியுது இல்லையே. அப்புறம் ஒரு வீடு எடுத்துகிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து வீட்டு வேலைக்கு போனேன் இந்த ஹோட்டல்லலாம். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடம் வரும். நம்மளை வந்து வேலைக்கு சொல்லி விடாமல் வளர்த்தி இந்த மாதிரி ஒரு பிராந்தனுக்கு கட்டி வச்சு என்னோடய வாழ்க்கையே முடிச்சுட்டாங்களே பார்த்தியா, உன் தலையில் இப்படி தான் வந்திருக்குது, உன் தலையில் இப்படி தான் வந்திருக்குதுன்னு அந்த ஒரு குழந்தையோட கூட நான் எங்கள் அத்தாட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன். நான் இவன் கூட வந்து வாழ மாட்டேன், குடிச்சிட்டே இருக்கிறான், இவனுக்கு சொல்கிற புத்தியெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்கிறோமா கேட்காம அடுத்தவங்க சொல்கிற மட்டும்தான் இவன் கேட்பான், நான் வாழ மாட்டேன் இவன் கூட. ஏன்னா எனக்கு புருஷன்னா இவங்கிட்ட பாசம் கிடையாது. ஏன் தெரியுமா, என்னை வந்து அந்த அளவுக்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிருந்து விட்டு மொட்டு தான் ஓடும். அப்புறம் 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அது 2 பொம்பளை பிள்ளைய தான் பிறந்துச்சு. என்ன பண்ணுறது, எங்கள் அத்தாவும் மவுத்தாயிடுச்சு. நாங்கள் ஊருக்கு போக முடியறதில்ல, எப்போலாவது போவோம், அம்மா இருக்குது எப்போலாவது போவோம் வருவோம், அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே திருப்பூர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் கேரளாந்து வண்டியில் ஏறினா இங்கே சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நின்று ₹1 ஃபோனு காயின் இருக்குது. அதை எடுத்து கூப்பிட்டா வரேன்னு சொல்லும், வரவே வராது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகாமல் வந்து கூட்டிகிட்டே போக மாட்டான். அதுக்கப்புறம் வந்தால் பார்த்தா எல்லாம் என்ன சொல்லுறது, நம்மளோட வேதனை ஒரு பொம்பளைங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஒரு புருஷன் வந்து நல்லாவே பார்க்குறது இல்லைங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து மனசில் ஒன்று பேச அவ்வளோ வலி வேதனை எல்லாம் இருக்கும். அப்போ என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா நீ அழுகாதம்மா, அழுகாமல் நீ யூடியூப் பண்ணு, அழுகாமல் நீ யூடியூப்பில் பேசு, உன்னோட வருத்தமெல்லாம் சொல்ல வேண்டாம், விட்டுடு, 2 பொட்டை பிள்ளைன்னு நீ நினைக்க வேண்டாம், பொட்டை பிள்ளைங்க தான் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கு கட்டின புருஷன்தான் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கணும், அவன் தான் நல்லா பொறுப்பாக பார்த்துக்கணும், நமக்கு எதுவானாலும் வாங்கி தரணும், பிடிக்கணும்.
ஆனால் இவன் எங்கேயாக்குனாலும் என்னை விட்டு மோட்டு போகிறது, ஏதாவது தேவைப்பட்டால் நீ கேட்டு வாங்குன்னு சொல்கிறது. இவனுக்கு எதுக்குமே முயற்சி பண்ணி எதுவுமே பண்ணி தர மாட்டான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சுபாவம் தான் அவன். எது இருந்தாலும் நான் வாங்கணும், நான் செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்னை வந்து முடுக்கி விட்டா, என்னோடய நகையெல்லாம் இருக்கும்போது, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது என்னை முடிச்சு விட வேண்டியது தானே. இவங்க தேவையெல்லாம் இந்த எங்கள் வீட்டுக்காரோட அம்மா அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி ஆக்கின பிறகு என்னை வந்து ஆட்டி விட்டாங்க வீட்டிலேருந்து. 2 பொட்டை பிள்ளையோட கூடி இவங்க அப்பா வீட்டுக்கே போட்டும், அப்படியே ஊருக்கு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பிள்ளைங்க இப்போ பெருசாகிடுச்சு. சரிங்களா? பெருசாகிடுச்சுன்னா பெரிய பிள்ளைக்கு ஒரு 17 வயசாகிடுச்சு, சின்ன பிள்ளைக்கு 15 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்து அவங்கவுங்களோட காரியம் பார்க்க, நாங்கள் 3 பேரும் வீட்டு வாடகை கட்டிட்டு நாங்கள் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கிறேன். இருக்கிற இடையில அவன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்து வச்சு என் புள்ள வந்து தைச்சிடுச்சு. டைலர் மிஷினில் இருந்து தைச்சி ஒரு 3500 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிச்சு, அவங்க சின்னம்மா கம்பெனியில் தான் கொடுக்க வச்சிருச்சு, வண்டிக்கு பைசா கட்டலான்னு சொல்லிட்டு. அது என்னாச்சு, அதை அவங்க அத்தாவோட அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு அதையும் எடுத்து அவன் செலவு பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் சோறு வாங்கி கொடுத்தனால, உங்களை கேரளாவில் கொண்டு வந்து வண்டியில் விட்டனால அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இவனை சேர்த்த வேண்டான்னு சொன்னாலும், உங்களை விட்டால் இவனுக்கு யார் இருக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரி வந்து சொல்லி, அவங்க அண்ணனும் பெரிய அண்ணனும் அவங்க தாய் மாமனும் வந்து சொல்லி சேர்த்தி விட்டாங்க. சேர்த்தி விட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. அவன் வர வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ யூடியூப்பில் லைவ் போடுற, அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் யூடியூப் பண்ணுவேன், பண்ணாமையெல்லாம் இருக்க மாட்டேன், அப்படி தான் பண்ணுவேன். நீ வராத வீட்டுக்கு, நீ எதுக்கு இப்போ வரணும்? இப்போ உன்னோட தேவை எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பிள்ளைங்க 2 பேர் நல்லபடியாக இருக்கிறாங்க, நானும் நல்லபடியாக இருக்கிறேன், எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல் எல்லாம் போய் சொல்லி இப்போ வந்து ஒதுங்கி சதுங்கி அவன் இருக்கிறான். எங்கேயோ இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நானும் விட்டாச்சு. அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது, பிடிக்கக்கூடாது, அப்படி தான் நான் நினப்பேன். சரிங்களா? என்னையெல்லாம் படுத்துகிற பாடு அத்தனை ஒன்றும் இல்லை, நிறையாவே படுத்தியிருக்கிறாங்க. நகையை பிடுங்கி என்னை வெளியில் தாட்டினது, என்னோட துணி மூண்டு கொண்டு வந்தது, ரோட்டில் வலிச்செறிஞ்சது, ஒன்றொன்னா நினைக்கும்போது கொஞ்சம் சங்கடமானும் இல்லை. ஓடி வந்தவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து சீட்டு இருக்குது புருஷன் வீட்டில். ஆனால் என்னை கட்டிட்டு வந்து என்னை தெருவாக சுத்த வச்சா பாரு எங்கள் மாமியா கொண்டாரோழி முண்டை தேவடியோ. அவளையெல்லாம் இப்படியெல்லாம் சொன்னாலும் விடக்கூடாது. அவளையெல்லாம் நல்லா சொல்லணும், இதை விட சொல்லணும். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய கையில் கொடுத்து, அவங்க பையன்தான் 2 பொம்பளை பிள்ளைய கொடுத்து செலவுக்கு காசு வந்து கொடுக்க மாட்டேன், அப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிற காசு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தகப்பனை ஒரு வாய் சோறு திங்கும்போது, ஐயோ நம்ம புள்ள சாப்பிட்டாங்களா, ஐயோ நம்மளோட பெரிய பிள்ளை சாப்பிட்டுச்சா, நம்மளோட சின்ன பிள்ளை சாப்பிட்டுச்சா, ஒரு நல்லது கெட்டது வந்து என் பிள்ளைங்களுக்கு துணி எடுத்தாங்களோ இல்லையோ, ஒரு பெத்த தகப்பனுக்கு வந்து, அதாவது பெத்த அம்மா விட பெத்த தகப்பனுக்கு தான் அது வந்து நல்ல மனசில் வந்து இருக்குமாம்மா அந்த எண்ணங்கள். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு மாத்திரை வாங்க கூட இவன் காசு தரலான்னா இவன் எப்படியாப்பட்ட ஆம்பளையாக இருக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் மனசிலாக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இது சும்மா பொய்க்கு வேண்டியெல்லாம் நான் வந்து சொல்லி யூடியூப் போடுறது இல்லை, இதெல்லாம் நெசமான உள்ள விஷயந்தான். நான் அந்த யூடியூப்லேயும் நான் இந்த மாதிரி பேசி எனக்கு தலைவலியே பிடிச்சிச்சு. ஆனால் அவங்க அதை யூடியூபெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இவன் எங்கேயோ போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்பை வந்து மூட வச்சிருச்சு. அதுலேருந்து எனக்கு வெறுத்தனமாயிருச்சு. எப்படியாவது நம்ம அந்த யூடியூப்பில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபு வாங்கணும், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நாளைக்கு என்னோடய காலம் என்ன ஆகும்னு நினச்சி பார்க்குறாங்களா? எந்த ஆம்பளை ஆக்குனாலும்
அவங்க சுகத்துக்கு ஒரு பொண்ணை கட்டுறது, 2 குழந்தைங்கள கையில் கொடுக்கறது, எல்லாத்தையும் நான் சொல்கிறது இல்லை, ஒரு சில ஆம்பளைங்களை தான் சொல்கிறேன். அவங்க சுகத்துக்கு கட்டுறது, உப்பு மிளகும் பார்த்து 2 பிள்ளைங்கள கையில் கொடுத்து மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓடுறது. அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்தி எடுக்கிறது? ஞானெல்லாம் என் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது பட்ட பாடே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு வந்து தீத்துன்னு இருக்கிறேன். தீயினா படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. பெரிய புள்ள பசிக்குதுன்னு சொன்னால் என்னடா பண்ணுறது, சின்ன புள்ள பசிக்குது அப்படின்னு சொன்னால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஹோட்டலில் போய் பணமெல்லாம் வாங்க மாட்டேன். பாத்திரம் கழுவிட்டு அவங்க கொடுக்குற கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து இன்றைக்கி சூடு பண்ணி நாளைக்கு சூடு பண்ணி, இது நம்ம திங்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நான் பச்சை தண்ணி குடிச்சு 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 அந்த கிடைக்கிற சாப்பாடோ இட்லியோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு சூடு பண்ணி அந்த மாதிரி ஊட்டி ஊட்டி பிள்ளை வாழவடியில் கொண்டு போய் விட்டு, அப்புறம் 2 பிள்ளைங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து 4 மணிக்கு மேலே பாத்திரம் கழுவ போய் பிள்ளைங்களை காலில் கயிறு கட்டி இடுப்பில் கட்டி வச்சு அப்படி பிள்ளைங்களை நான் காப்பாற்றி விட்டேன். சரிங்களா? இவனை மாதிரி விட்டு மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்க கூட நான் ஓடி போகலை. எத்தனை ஆம்பளைங்க வந்தாலும் எனக்கு பயம்தான். ஏன்னா இந்த மாதிரி தான் எல்லா ஆம்பளைங்களும் இருப்பாங்களோ. எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் வேற. ஆனால் எனக்கு மற்றவங்க ஆம்பளைங்களை பார்த்தா எனக்கு பயம்தான். ஏன்னா இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி விட்டு போட்டு ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு நீ ஆம்பளைங்களே துணையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னுக்கு வந்து இத்தனை பிள்ளைங்களை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம நான் வந்து பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து படிக்க வச்சு 2 பேரும் 10ஆம் கிளாஸ் வரை படித்து ஓரம் வேலைக்கு போகிறாங்க. சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போவாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு. அப்புறம் நைட்டு ஒரு 7:30 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ எனக்கு ஆம்பளத்தோணம் தேவைப்பட்டுச்சு, இப்போ எனக்கு ஆம்பளத்தோணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இதில் என்னங்க தப்பு? நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குதா? பிள்ளைங்களை எங்கள் ஊருந்து கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது ஃபோன் போட்டால் அப்போ வரேன் இப்போ வரேன் அப்போ வரேன் 3 மணி நேரம் கழியாமல் இவன் வீட்டுக்குள்ளேருந்து வரமாட்டான். தெரியுமா? எவ்வளோ ஒரு ஒரு வீட்டில் நம்ம சாப்பிட்டோமோ சாப்பிட்லையோ எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே தான் எனக்கு சாப்பாடு. இடையில ஒரு பச்சை தண்ணி வாங்கி தரமாட்டான். குழந்தைங்களுக்கு பால் டப்பாவில் பால் எடுத்து அதே தான் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு வந்து பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது முஸ்லீம்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாய் சோறு எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, ஹிந்துவிலையும் கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நான் வந்து அவங்கன்னு ஒன்றும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எல்லா மனுஷன் மாதிரி ஒன்று தான். எனக்கு எவ்வளோ அடக்கலாம் கொடுத்துருக்கிறாங்க எல்லா பேரும் தெரியுமா? இந்த பிள்ளைங்களெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா ஒன்றும் நான் வளர்த்தி எடுக்கலை. பெரும் கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்தி எடுத்துருக்கிறேன். இந்த வயசு வர வளர்த்துறதாக்குனாலே சில்லறை பண்ணி வேலையெல்லாம் இல்லை. இவன் காசாலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை, மனுஷனாலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு வந்து புருஷன்னு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. விட்டு மோட்டு ஓடுவான். அவன் சம்பாதிக்கிற காசு அவனுக்கே பத்தாது. கல் குடிக்கிறது, தண்ணி போடுறது. அதனால தான் நான் வந்து மேக்கப்பெல்லாம் இல்லை, மேக்கப்பெல்லாம் நான் போட மாட்டேன். அந்த யூடியூப்பில் வந்து டான்ஸ் கலைக்கும்போது போடுவேன். எதுக்கு நம்ம அழுகணும்? இப்போவும் என்னை பற்றி நான் நினச்சா எனக்கு அழுகுதான் வரும். ஏன்னா எனக்கு புருஷனும் சரியில்லை, பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா தான். பிள்ளைங்க பார்த்துப்பாங்க, பசங்க பார்த்துக்காங்க, அதெல்லாம் சும்மா தான். சரிங்களா? அவங்க பெருசாயிடுச்சுன்னா நீ என்னத்த எங்களை பார்த்த, நீ என்னத்த பார்த்த, என்னத்த வளர்த்துன, அதுதான் சொல்லுவாங்க. என்னத்த பார்த்த என்னத்த வளர்த்துனேன்னு தான் கேட்குவாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. சரி, எதுக்கு நான் பெத்தாச்சு, என்னோட கடமை முடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்க கூட ஒட்டிகிட்டு தானே இருக்கணும். நம்ம பெத்த தாய் இருக்குது, இது நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளை தானே தெரியாமல் பேசிச்சின்னு. அந்த பேச்சில் பேசலாம் எவ்வளோ ஈட்டியால் வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும்.
அவங்க கொண்டு வர காசை வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் வீட்டு வாடகை கட்டுறேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என் தலையில் வந்து எனக்கு அந்த மாதிரி தானே வந்திருக்குது. நம்ம புருஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பேச்சு வாங்கணுமா? அந்த வழி எனக்கு பொறுக்கலையே. கடவுளை என்ன இப்படி நீ அழுகிற நிலைமைக்கு தான் இருக்கணும்னா எல்லாம் என்ன வந்து தேய்ச்சி வச்சிருக்குது, அமுச்சு விட்டுருக்குது, நீ அழுதுகிட்டே உட்காருன்னு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு 17 வயசு வரைக்கும் வீட்டில் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சு, சனியம் வந்து மண்டையில் விழுந்துச்சு பாருங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் அழுதுட்டு தான் உட்காருவேன். அழுது 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 என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. பிள்ளைங்க 2 பேர், ஒருத்தி வாடகை கட்டுற, ஒருத்தி சாப்பாடு செலவு பார்க்குற, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு அவங்கள இத்தனை வயசு வரைக்கும் நான் வளர்த்தி அந்த அந்த வாலிபத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு, பிச்சை எடுத்திருக்கிறேன்னு, சோறு போட்டிருக்கிறேன்னு. நம்ம அப்பா விட்டு போட்டு போயிடுவாரு. எங்கள் அம்மா நம்மளை விடாமல் பிடிச்சி வச்சு நம்மளை இது வரைக்கும் வளர்த்தி விட்டு இருக்குது. அதெல்லாம் தெரியறதில்ல, சரிங்களா? ஞானு 35 வயசாயிடுச்சு எனக்கு. நான் எவ்வளோ வேதனை வருத்தத்தில் நான் இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு யாருனாலையும் ஒரு ஹெல்ப்பும் இல்லை. வாயில் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் உனக்குன்னு. என்ன மாதிரி எத்தனை பொம்பளைங்க இருக்குதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. பிள்ளைங்க பார்ப்பாங்க, பசங்க பார்ப்பாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, சரிங்களா? நம்ம பேசுறதுக்கும் கூடி வீட்டில் பேசுறதுக்கும் கூடி ரூல்ஸ் இல்லை. வீட்டில் தானே இருக்கிறேன் உனக்கு என்ன வேலை, வீட்டில் தானே இருக்கிறேன் உனக்கு என்ன வேலை, அதான் கேட்பாங்க. என்ன வேலை, வீட்டில் தானே இருக்கிறேன் உனக்கு என்ன வேலைன்னு. சரி விடுங்க, நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரவா போகுது. நம்மளை மாதிரி இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் மவுத்தாயி குழியில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் கஷ்டமெல்லாம் தீராது. ஏதோ அவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம், நம்ம பெத்த கடமைக்கு அவங்கள 2 பேர்த்தையும் கல்யாணம் முடிச்சு வச்சு அப்புறம் நமக்கு என்ன விதி வந்திருக்குதோ அந்த விதி போல் நடக்க வேண்டியதா? என்ன சொல்கிறீங்க? சரி கேஸ் வைக்கிறேன்.